அஇஅதிமுக சட்டமன்ற கட்சி தலைவராக கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டதற்கு திராவிடர் கழக தலைவர் திரு கி வீரமணி, இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் திரு தா பாண்டியன் மற்றும் பல்வேறு கட்சிகள் மற்றும் அமைப்புகளைச் சேர்ந்த தலைவர்களும் நிர்வாகிகளும் வாழ்த்தும் வரவேற்பும் தெரிவித்துள்ளனர். திராவிடர் கழக தலைவர் திரு கி வீரமணி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவராக சின்னம்மா ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பாராட்டும் வாழ்த்தும் தெரிவித்துள்ளார். மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அரசின் கொள்கைகளையும் நிலைப்பாடுகளையும் தனது தலைமையிலான அரசு முழுமையாக பின்பற்றும் என சின்னம்மா தனது ஏற்புரையில் தெளிவாக்கியுள்ளார். கட்சித் தலைமை வேறு, ஆட்சித் தலைமை வேறு என்ற நிலை இல்லாமல் 2 பதவிகளுக்குமான முழு பொறுப்பையும் ஏற்பவர் ஒருவரே என்பதால் தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியின் கட்டுக்கோப்பும் கட்டுப்பாடும் நிலைநிறுத்தி காட்டப்பட்டுள்ளது எனவும் திரு வீரமணி குறிப்பிட்டுள்ளார். பெரிதும் ஆணாதிக்கம் கோலோச்சும் உலகில் மீண்டும் ஒரு பெண் கட்சித் தலைமை, ஆட்சித் தலைமை இரண்டையும் பெற்று அரசியல் பணிபுரிய வாய்ப்பளிக்கப்பட்டிருப்பது மிக நல்ல திருப்பம் என்றும் வரவேற்கப்பட வேண்டிய நிகழ்வு என்றும் திரு கி வீரமணி தெரிவித்துள்ளார். பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சராகவும் ஆகப் போகிறார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே தேர்ந்தெடுக்கப்பட்டவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் விட்டு சென்ற பணிகளை சின்னம்மா அவர்கள் அனைத்து மக்களையும் ஜாதி, மதம், இனம் பாராமல் ஒட்டுமொத்தமாக மக்களை வழிநடத்துவார்கள் என்பதற்காக சின்னம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதல்வராக பொறுப்பேற்க உள்ளார். அவர்களுக்கு எங்களுடைய தலித் முன்னேற்ற கழகம் சார்பாக மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு தமிழக முதல்வராக பொறுப்பேற்க இருக்கும் வணக்கத்துக்குரிய மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் சிறப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அரணையில் அமர்ந்து சிறந்த மக்களாட்சி நடத்திட எல்லாம் வல்ல அருள் பெருஞ்செய்த ஆண்டவர் திருவருளால் அவர்களை வாழ்த்துகின்றோம். விரைவில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் விட்டு சென்ற மக்கள் நல திட்டங்களையும் பல்வேறு பணிகளையும் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் சிறப்பாக வழிகாட்டுவார் என்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு சின்னம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவினுடைய கனவாகவும் லட்சியமாயும் கொண்ட தனக்கு பின்பும் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும், செயலாற்ற வேண்டும் என்று அவர்கள் எண்ணிய சட்டசபையில் அறிவித்து தனது சத்திய வாக்காக ஏற்று மாண்புமிகு சின்னம்மா அவர்களுக்கு எங்கள் வாழ்த்தையும் எங்கள் மனம் நிறைந்த நன்றியையும் ஆதரவையும் முழு மனதோடு தெரிவித்து எதிர்காலத்தில் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்ற உறுதியும் நான் அளிக்கின்றேன். தமிழகத்திலே மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் விட்டு சென்ற அந்த பணிகளை சிறப்புடன் அவர்கள் தொடர வேண்டும் என்று இந்த நேரத்திலே அவர்களிடத்திலே கேட்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் ஒரு முறை எங்களுடைய மறுமலர்ச்சி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் அனைத்து மக்களின் சார்பிலும் அவர்களுக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.